கருப்பனை வெளியில கொண்டு மறுபடியும் விட்டுடலான்னு இருக்காங்க. ஆமா, அட்டகாசம் தாங்க முடியல. காலையில பால் வச்சா பால் எல்லாத்தையும் அவசரத்துல கீழே எப்படி ஊத்தி வச்சிருக்கான் பாருங்க. இதெல்லாம் யார் கிளீன் பண்றது? அவன் சொல்லுவான் நானே கிளீன் பண்ணிடுறமான்னு சொல்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஏன்னா அவன் அப்படியே நாக்காலேயே குடிச்சிடுறாருல்ல, அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? திங்கக்கிழமை காலையிலே பாலை காய்ச்சி வச்சாச்சு. ஓரியோவுக்கும் பாலை வச்சுட்டேன். ஆனா அவங்க குடிக்க மாட்டாங்க. அவங்க தொட்டா சினிங்கி, யாருமே அவங்கள தொடக்கூடாது, யாருமே பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணு, சொகுசு பொண்ணு அது. இப்போ நான் உள்ள போனாதான் அவங்க குடிப்பாங்க. நீ என்ன பாலெல்லாம் காலையிலே குடிச்சிட்டியா? குடிச்சிட்ட போல, குடிச்சிட்டு நல்லா படுத்திருக்க, காதை தூக்கிக்கிட்டு கேட்குற நீ. வாடா இங்க, இங்க வா, இங்க வா, எழுந்தி வா. வரமாட்டியா? எழுந்தி படுத்துட்டு அப்படியே. சரி, நீ வெளியே போ, வீட்டோட வெளியே போறியா? ஒரே ஒரு உன்னோட மண் சட்டி இருக்கு, எடுத்துட்டு வெளியே போ. எங்க போறியா அங்க போ. இன்னைக்கு எங்க எல்லாருக்குமே மோர் குழம்பு, இவங்களுக்கு மோர் சாப்பாடு தாளிக்காம அவங்களுக்கு நாங்க நல்லா மோர் குழம்பு வாசனையா சூப்பரா மல்லித்தலாம் போட்டு ஈஸியா செஞ்சாச்சு. ஆனா இப்ப மோர் எவ்வளவு தளன்னு ஊத்தி இவ்வளவு சாப்பாடு நல்லா பிசைஞ்சு வச்சா சாப்பிட்றதே இல்லைங்க. அப்ப இவனை ரோட்ல கொண்டு இவனை விட்டுலாமா? அதான் இவனை ரோட்ல விட்டுலான்னு தான் இருக்க. இவனோட மண் சட்டி இருக்கு பாருங்க, அதோட கொண்டுட்டு போய் விட்டுலான்னு இருக்க. இவனை வீட்டுக்கு வச்சக்கூடாது. ராத்திரில தூங்கவே விட மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு, அடிக்கவும் பாவமா இருக்கு. என்ன பண்றது? அடிச்சா பாவம், திட்டினாலும் நம்ம கிட்ட உட்காந்துப்பான் அப்படியே, திட்டாதீங்கன்ற மாதிரி. அதனால அவனை உண்மையிலே வெளியே கொண்டு விட சொல்லியாச்சு. 2 பேரை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியலங்க. இவங்களுக்கு வேலை பார்க்க முடியல, நிஜமா முடியவே இல்லை. தயிர் மோர் குழம்புக்கு அப்படியே நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியா மோர் குழம்பு வச்சாச்சு, எந்த காய்கறியுமே போடல. நல்லா கலக்கிட்டேன் பாருங்க. இது அப்படியே கொடுத்தாலே குடிச்சிருவானுங்க. இப்ப நம்ம என்ன சாப்பிட்றது? கொஞ்சமா பச்சை மிளகாய், மல்லித்தலை, கொஞ்சமா இஞ்சி துண்டு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இவ்வளவுதான். கொஞ்சம் எண்ணெயில நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நான் பெருங்காயத்தூள் இன்னைக்கு போடல. ஜீரகம் தான் முக்கியமா மோர் குழம்புக்கு வாசனை. அப்புறம் மல்லித்தலை, பச்சை மிளகாலாம் வாசனை தாங்க. எல்லாமே செமையா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த மல்லித்தலை வச்சு பச்சை மிளகாயோட அதை அப்படியே ஊற்றி பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் மோர் அடிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதை அப்படியே தூக்கி ஊற்றிடலாம். தூக்கி ஊற்றிட்டேன் பாருங்க. அவ்வளோதான். ஒரு கொதி கூட வரவே கூடாதுங்க. அப்படியே கொதி வரா மாதிரி இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா தயிர் தெரிஞ்சிடும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பக்கத்துலேயே உட்காந்து இருப்பானுங்க, நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இந்த கருப்பனுக்கு வெளியே போக மாட்டான். இப்பெல்லாம் நல்லா சுத்தி சுத்தி வருவான். ஏ கருப்பா, கீழே உட்காந்து இருக்காங்க. வெளியே போறியாடா? வெளியே போறியா? வீட்டோட வெளியே போறியா? வீட்டோட வெளியே போறியாடா? துவையல் அரைச்சி தரேன். மோர் குழம்புக்கு துவையல் அரைச்சி தட்டா? மல்லாட்டை பருப்பு, தேங்காய், வெறும் காஞ்ச மிளகாய் தான்டா. சூப்பரா இருக்கும்டா துவையல். சாப்பிட்றியாப்பா? சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? சாப்பிட மாட்டானா? என்னத்துக்கு அட்டகாசம் பண்ற? என்னத்துக்கு அட்டகாசம் பண்ற? என்னத்துக்கு அட்டகாசம்? கீழே இருந்துட்டு ஏறி ஏறி குதிக்கிறாங்க. ஏறி ஏறி குதிக்காதடா. வெளியே தாங்க, உண்மையிலேயே அவன் வெளியே போறான். வெளியே வெளியே மண் சட்டி எடுத்துட்டு போ. வெளியே உன்னோட தட்டு எடுத்துட்டு வெளியே போ. வெளியே போ, போ வெளியே போ. உன் மண் சட்டி எடுத்து வெளியே போறியா? வெளியே போறியா? சாப்பாடு எடுக்க விட மாட்டேற? சாப்பாடு எடுக்க விட மாட்டேற? சாப்பாடு எடுக்க விட மாட்டேற? என்னதுவும் என்னதுவும்? மோர் குழம்பு சாப்பிட்றியா? மோர் குழம்பு சாப்பிட்றியா? மோர் குழம்பு சாப்பிட்றியா? மோர் குழம்பு சாப்பிட்றியா? சாப்பிட்றியா? வேண்டாமா வேண்டாமா, மோர் குழம்பு வேண்டாமா. சரி வேண்டாண்ணா, போ போ. வேண்டாண்ணா, போ போ. வேண்டாண்ணா. சாப்பாடு எடுக்கவே விட மாட்டாங்க. நின்றுகிட்டு ஒரே அட்டகாசம் பண்றாங்க. போடா. சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பாடு எடுத்துட்டு வரேன். துவையல் வச்சு மோர் குழம்பு வச்சு நான் சாப்பிட போறேன். அம்மா சாப்பிட போறேன். உனக்கு கிடையாது, உனக்கு கொடுக்க மாட்டேன். ஓரிய பாரு, ஓரிய தங்கத்தை பாரு, தங்க பொண்ணை பாரு, தங்கம். உனக்கு இனிமே உனக்கு எந்த சாப்பாடு கொடுக்கூடாது. கருப்பனுக்கு சாப்பாடே கொடுக்கூடாதுங்க, சாப்பாடே கொடுக்கூடாது.
ஆமா, ஓரியோவுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ஓரியோவுக்கு மட்டும் கொடுக்கட்டா? ஓரியோவுக்கு மட்டும் கொடுக்கட்டாரா? ஓரியோவுக்கு மட்டும் கொடுக்கட்டாரா? கொடுக்கட்டாரா? யாரா என்னை போட்டு தொல்லை பண்றப்பா? பின்னாடி இருந்துட்டு இப்படி தொல்லை கொடுக்குற? சத்தம் கேக்குதாங்க பின்னாடி சத்தம்? அவ்வளோ பிடிச்சி என்னை இழுக்கிறாங்க. இவன் சாப்பாடு போட்டு நான் சாப்பிட்டுருவணும்னு சொல்லிட்டு இவனுக்கு சாப்பாடு வைக்கலன்னு. பேசவும் மாட்டான் அதிகம். பேச மாட்டேதானே நீ அதிகம்? பேச மாட்டேதானே? பேசுவியா? பேசுவியா? பேசுவானா? 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 பேசுவியா? நல்லா பேசுவியா? சொல்லு, எல்லாரும் சொல்லு. சரி, அடம் பிடிக்காத, அடம் பிடிக்காத. வீட்டை விட்டு வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போ. போ, வீட்டை விட்டு வெளியே போ. போ வெளியே, போ வெளியே போ. போ போ வெளியே, போ வெளியே. போயிட்டு சொல்லிட்ட வெளியே. வீட்டை விட்டு வெளியே போறியா? போயிடு. போ வெளியே போ. ஹாய், வெளியே போ. போ வெளியே போ. போ வெளியே. சாப்பாடு சாப்பாடு இதோ மோர் சாப்பாடு, மோர் சாப்பாடு, மோர் சாப்பாடு வச்சிருக்க சாப்பிடு. மோர் சாப்பாடு, மோர் சாப்பாடு வச்சிருக்க சாப்பிடு. மோர் சாப்பாடு சாப்பிடு, சாப்பிடு. இந்தா 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 சாப்பிடு. மோர் மோர் வேண்டாமா? மோரை மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன். என்னது என்னது? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? என்ன சத்தம்? அப்பா 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 அம்மாடி, பேசவே விட மாட்டான், பேசவே விட மாட்டான்ப்பா. ஏய், என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா என்னடா என்னடா? ஏன்டா என்ன பேச விட மாட்டேற? ஒரே சாப்பாடு வச்சுட்டு வரேன்டா. என்னடா நீனு கையை போட்டு கீறுற, காலால கீறுற. ஒரேம்மா நீ வா, ஒரேம்மா வா சாப்பிடுவா. ஒரேம்மா வாடி. உனக்கு மோர் குழம்பு பிடிக்கலையா? உனக்கு மோர் குழம்பு பிடிக்கலையா? 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 பாரு, பிடிக்கலையா? பிடிக்கலையா? அம்மா அழகா கொஞ்சமா மோரா சாப்பிட்டுருவா. உனக்கே பிடிக்கல, எங்க அவளுக்கு பிடிக்க போகுது? சாப்பாடு எதுக்கு அடம் பிடிக்கிற? எதுக்கு அடம் பிடிக்கிற? ஏன் தொல்லை பண்ற? ஏன் தொல்லை பண்ற? எதுக்கு தொல்லை பண்ற? எதுக்கு தொல்லை பண்ற? தங்கம் தங்கத்தவர் 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 தங்கம் தங்கம் தங்கமான பிள்ளையவர் தங்கம். இதாண்ட தங்கம், இதாண்ட தங்கம். நீ ஏறி 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 குதி, ஏறி ஏறி குதி, குதி குதி, நல்லா குதி, நல்லா குதி. அம்மா வா சாப்பிடுவா. வரியா? வரியா அடிபட்டு? உனக்கு வேணாமா மோர் சாப்பாடு? உனக்கு வேணாமா? சரி, அம்மா சாப்பிட்டு வரட்டா? அம்மா சாப்பிட்டு வரட்டா? அம்மா சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் முட்டையாவது வச்சு தரட்டா? என்ன அடிபட்டு? அம்மா கருப்பன் தொல்லை தாங்க முடியலம்மா, அவனை வீட்டை விட்டு வெளியே கொண்டு விட்டுருங்கம்மா. கீறி 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 விட்டுட்டாம்மா கையை. ஆமாம், கீறுறாம்மா. ரொம்ப துள்ளி துள்ளி குதிக்கிறான், பேசவும் மாட்டாம்மா. மோர் குழம்பு சூப்பராக இருந்ததுங்க. அதுமாதிரி துவையலும் அருமையாக இருந்தது. ரொம்ப ஈஸியாக செஞ்ச துவையல் சூப்பராக இருக்குது. கருப்பனை வீட்டை விட்டு அனுப்பிட்டு வரேங்க. இவனை வீட்டை விட்டு அனுப்பலாமா அனுப்பக்கூடாதான்னு சொல்லுங்கள்.